வங்கக்கடலில் இன்று உருவாகும் என அறிவிக்கப்பட்ட காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகாது என்று வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே அடுத்த 24 மணி நேரத்தில் கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. வங்கக்கடலில் இன்று உருவாகும் என அறிவிக்கப்பட்ட காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகாது என்று வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே அடுத்த 24 மணி நேரத்தில் கரையை கடக்கும் என்றும், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி கரையை கடப்பதால் கடலோர மாவட்டங்களில் பரவலாக மழை காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லலாம். வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி கடந்த சில 3 மணி நேரத்துக்கு முன்னதாக இருந்து அது வடமேற்கு திசையில் நகர்ந்து வருவதாகவும், அதே நேரத்தில் இது கரைக்கு நெருக்கமான தொலைவுக்கு வந்திருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. இந்த காலை 11:30 மணி வானிலை நிலவரங்களின் அடிப்படையில இனி இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுப்பெறக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அதாவது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கூட இதனால் வலுப்பெற முடியாது என்ற அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பாக வெளியிட்டிருக்கிறாங்க. மேலும் இது வரக்கூடிய அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளாக வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழ்நாட்டினுடைய கடலோர பகுதிகளை ஒட்டி தெற்கு ஆந்திராவின் கடலோர பகுதிகளுக்கு இடையே கரையை கடந்து செல்லும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் இன்று கொடுக்கப்பட்டதில் எந்த மாறுதலும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சிவப்பு எச்சரிக்கை தொடர்வதாகவும், இந்த பகுதிகளில் தொடர்ந்து அதிக கனமழை என்ற அளவுல வரக்கூடிய 24 மணி நேரத்துல மழை பொழிவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், அதே நேரத்துல மற்ற மாவட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கூடிய மிக கனமழைக்கான எச்சரிக்கை தொடருவதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் வரக்கூடிய நாட்கள்ல, அதாவது நாளை தினம், நாளை மறுநாள் ஆகிய நாட்கள்ல மழையினுடைய தீவிரத்தன்மை குறைந்து கனமழை என்ற அளவு நீடிக்கும் எனவும், அதற்கு பிறகாக வரக்கூடிய காரணிகளை பொறுத்து மழையினுடைய தீவிரத்தன்மை அதிகரிக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. தற்போதைய சூழல்ல வங்கக்கடல் நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறாது எனவும், அதே நேரத்தில் இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய மழையினுடைய வாய்ப்பு தொடர்ந்து வட மாவட்டங்கள் மீது, அதுவும் ஆந்திராவை ஒட்டியிருக்கக்கூடிய எல்லை மாவட்டங்களான ராணிப்பேட்டை, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் மீது வலுவாக இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.